السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்களில் சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் இல்ம் கல்வி என்ற தலைப்பில் 42வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாபு ஹிஃபுல் இல்ம் கல்வியை மனப்பாடம் செய்தல் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தலைப்பின் கீழ் இன்றைய தினம் நாம் 120வது நபிமொழியினுடைய விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், قال حفظت من رسول الله صلى الله عليه وسلم வியாஐனி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பாத்திரங்களை 2 பைகளை நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன். 2 பாத்திரங்கள் அல்லது 2 பைகள் என்று அவர்கள் குறிப்பிடுவது 2 வகையான கல்வியை பற்றி அவர்கள் என்ன செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பாத்திரங்கள் அல்லது 2 பைகளை நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன். அம்மா அகதுஹுமா, அந்த 2ல் ஒன்றாகிறது. ஃபபஸஸ்துஹு, அதை நான் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விட்டேன். மக்களுக்கு மத்தியில் என்ன செய்து விட்டேன், எடுத்துரைத்து விட்டேன். அம்மல் ஆகர், மற்றொரு கல்வியாகிறது. ஃபலோ பஸஸ்துஹு, நான் அதை பரப்பி இருந்தால் குத்தியா ஹாதல் புல்ஊம், என்னுடைய உணவு குழாய் வெட்டப்பட்டிருக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தான் 2 வகையான கல்விகளை பெற்றிருப்பதாகவும் அதில் ஒன்றை மக்களுக்கு மத்தியில் நான் பரப்பிவிட்டேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். மற்றொரு வகையை நான் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கவில்லை. அவ்வாறு நான் எடுத்துரைத்திருந்தால் என்னுடைய குரல் வலை, என்னுடைய உணவு குழல் துண்டிக்கப்பட்டிருக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி. என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நம்ம ஏற்கனவே 118வது செய்தியாக நாம் பார்த்திருந்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சூரத்துல் பக்ராவுல 159 160வது வசனம், நாம் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் இறக்கி வைத்த தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மிம்பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், நாம் இந்த வேதத்திலே தெளிவுபடுத்திய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் அதே மாதிரி மலக்குமாருடைய சாபம், எல்லா நல்ல மனிதருடைய சாபம் உண்டாகும் அப்படிங்கிற அந்த வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு, இந்த வசனம் மட்டும் இல்லாதிருந்தால் நான் ஒரு செய்தியை கூட, ஒரு ஹதீஸை கூட அறிவித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் 118வது நபிமொழியாக பார்த்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியேற்றார்களோ அவை அனைத்தையுமே அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தானே சொல்றாங்க, இந்த 2 வசனம் மட்டும் இல்லாதிருந்திருந்தால் நான் ஒரு ஹதீஸை கூட அறிவிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னோம்னா மார்க்கத்தை மறைப்பது பெரும் குற்றம், அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாபம் என்ன செய்ய உண்டாகும். அப்ப நம்ம மார்க்க கல்வியை கற்றிருக்கும் பொழுது தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை மக்களுக்கு போதிப்பது மார்க்கம் அறிந்தவர்களுடைய கடமை. அப்ப அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்ற மார்க்க விஷயங்கள் அனைத்தையுமே என்ன செய்து விட்டேன், அறிவித்து விட்டேன் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் 2 வகையான பைகளை ரசூலுல்லாஹ்விடமிருந்து மனப்பாடம் செய்திருக்கிறேன், அதாவது 2 வகையான கல்வியை, அதில் ஒரு கல்வியை நான் பரப்பி விட்டேன், மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கல்வி என்ன?
மார்க்கம் தொடர்பான கல்வி. ஏன்னா மார்க்கம் தொடர்பான கல்வியை வந்து மறைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் சுயிலான இல்மின் ஃபகதமஹு, எவனிடம் ஒரு மார்க்க கல்வியை பற்றி கேட்கப்பட்டு அதை அவன் மறைக்கிறானோ அவன் வந்து உல்ஜிம ஃபி லிஜாமி மினன் நார், மறுமை நாளில் வந்து நெருப்பால் அவன் கடிவாளம் விடப்படுவான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், மார்க்க விஷயங்களை மறைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை நான் பரப்பி விட்டேன் என்று சொல்றாங்களோ அது மார்க்கம் தொடர்பான விஷயங்கள், அதுல என்ன கிடையாது, மாற்று கருத்தே இருக்க முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, தெளிவுபடுத்தி விட்டார்கள். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃபம்மா அஹதுஹுமா வ அம்மல் ஆஹர், மற்றொரு வகையான கல்வி இருக்கிறது, ஃபலவ் பஸஸ்துஹு, நான் அதை பரப்பி இருந்தால் குத்திய ஹாதல் புதுவும், என்னுடைய உணவு குழல் துண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி என்றால் இது மார்க்கம் தொடர்பான விஷயங்கள் கிடையாது. மார்க்கம் தொடர்பான விஷயமாக இருந்திருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப மற்றொரு வகையான கல்வியை நான் மறைத்திருக்கின்றேன், நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கம் தொடர்பில்லாத சில செய்திகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைத்திருக்கிறது. அப்ப மார்க்கம் தொடர்பில்லாத செய்திகள் என்றால் அதை நான் பரப்பி இருந்தால் என்னுடைய உணவு குழல் துண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னோம்னா அது அரசியல் ரீதியிலான குழப்பங்களை தான் அவங்க என்ன செய்யறாங்க, மறைமுகமாக குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. பல்வேறு இந்த ஹதீஸுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய பல அறிஞர்களும் அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. உலகத்தில் ஏற்படக்கூடிய ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்ன மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும், இப்போ இந்த வருஷம் இந்த ஆண்டுல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளன் வருவான், அவன் இப்படியெல்லாம் அநியாயம் செய்வான், ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா சொல்லியிருப்பாங்க. அபூ ஹுரைரா அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த ஆட்சியாளர்களால் அவங்க தாக்குதலுக்கு என்ன செய்யப்படுவாங்க, உள்ளாக்கப்படுவாங்க. இப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஒரு வரம்பு மீறிய கூட்டம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இப்ப அந்த வரம்பு மீறிய கூட்டம் யார் என்பதுல வந்து பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இவரை கொல்வதற்கு ஒரு கூட்டம் ஒரு தரப்பு என்ன சொன்னாங்க, அம்மாரை வந்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்க தான் அந்த வரம்பு மீறிய கூட்டம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்த்தரப்பு என்ன செஞ்சாங்க, இல்ல அம்மாரை வந்து எங்களுடைய வாட்களுக்கு வந்து இரையாக்குனது அவங்க தான், பிடிச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நாங்க கொல்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. அப்ப உண்மையிலேயே அம்மாரை கொண்டது யாரு, அவரை அழைத்து கொண்டு வந்தவர்கள் தான். இப்படி வந்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் என்ன செஞ்சிடும், ஏற்பட்டும். அப்ப அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி உலக குழப்பங்கள் யார் யார் முனாஃபிக்குங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு செய்தியை அறிவித்தார்கள். அந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் தொடர்களை சில விமர்சனங்கள் இருக்குது. அல்லாஹ்ட்ட வந்து இறைவா 60 ஆரம்பங்கள்ல சில சிறுவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க மக்களுக்கு எடுத்து சொன்னதாகவும் அவங்க வந்து அறிவித்ததாகவும் சில செய்திகள் இருக்குது. அப்ப அந்த 60 துவக்கத்தில் யார் ஆட்சிக்கு வந்தா, யசீத் என்பவர் என்ன செஞ்சாரு, ஆட்சிக்கு வந்தார். அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலா என்ற யுத்தத்தில் கொலை செஞ்ச யசீத் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் சின்ன பையனா என்ன செஞ்சார், இருந்தார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யசீத் ஆட்சிக்கு வர்றதுக்கு 1 வருடத்துக்கு முன்பாகவே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. இந்த செய்தி பலவீனமாக இருந்தாலும் ஒரு சில அறிவிப்பாளர்கள் பலவீனமாக இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 59 என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் இன்னொரு செய்தியை இன்னொரு வகையான கல்வியை நபிகள் நாயகத்திடமிருந்து பெற்றிருக்கிறேன், அதை நான் வெளிப்படுத்தி இருந்தால் என்னுடைய உணவு குழல் துண்டிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் சொல்வது அரசியல் ரீதியிலான குழப்பங்களை தான். அப்ப அதைத்தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில நேரங்களில் மறைமுகமாக அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆதரவா அபூ ஹுரைரா இருந்தாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக வந்து பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசி அந்த பேச்சு அவங்க மறைத்த அந்த விஷயம் எது என்பது தெளிவாக. அப்போ மார்க்கம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யல, மறைக்கவில்லை. உலக ரீதியிலான சில
ஏற்படக்கூடிய சில குழப்பங்களை பற்றிய முன்னறிவிப்புகளை தான் அவங்க மறைத்திருக்கிறாங்க. மறைத்ததற்கு காரணம், அதை வெளிப்படுத்தினால் அந்த ஆட்சியாளர்களால் அவங்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும், அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, குழப்பங்கள் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை நான் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் அந்த ஹதீஸுடைய சரியான ஒரு பார்வை, சரியான ஒரு விளக்கம். ஆனால் சில வழிகேடர்கள், பிற்காலத்தில் தோன்றிய பல வழிகேடர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கு ஒரு ஆதாரமாக காட்டக்கூடிய நிலைமை. அதுல ஒரு பயங்கரமான மோசமான ஒரு வழிகேடு என்னன்னு சொன்னோம்னா, பாத்தினியா அப்படிங்கிற ஒரு வழிகேடு. பாத்தினியான்னு என்னன்னு சொன்னோம்னா, அதாவது ஷரியத்துடைய குர்ஆனுடைய வசனங்களுக்கும் நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்களுக்கும் இரண்டு வகையான விளக்கங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கம் என்ன, நாம அரபி மொழியில எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அந்த மொழியை படிக்கும்போது ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு வார்த்தைக்கு சொல்லுவோம். நான் சாப்பிட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நான் சாப்பிட்டேன்னு தான் அர்த்தம், அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ ஒரு வார்த்தைக்கு அரபி மொழியில ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ, அரபி அகராதிகள்ல என்ன அர்த்தமோ, அரபு மக்கள் ஒரு வார்த்தை என்ன புழக்கத்தில் பயன்படுத்துறாங்களோ அப்படி ஒரு குர்ஆனுக்கு ஹதீஸையும் புரிந்து கொள்வது ஒரு வகையான கல்வியாம். இன்னொரு வகையான கல்வி இருக்கிறது, குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் இன்னொரு வகையான அர்த்தம் இருக்கிறது. அது என்ன கிடையாது, அதை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம், அது அந்தரங்கமான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்குப்பா நீங்க வெளிப்படுத்துவீங்க, அவங்க யாரை வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்களுடைய வழிகேட்டில் யாரு விழுந்து அவங்கள்ட்ட எதையுமே நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்னு பையத் பண்றாங்களோ, அவங்களுடைய சிந்தனைக்கு பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய நிறைய வழிகேடுகளுக்கு ஒன்று ரெண்டு உதாரணம் நான் சொல்லி காட்டுறேன். எப்படி அவங்க மக்களை வழிகெடுத்தாங்கன்னு சொன்னோம்னா, இப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா சஅல்தும் ஃபஸலில்லா, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இதா ஸ்தஅன்தும் ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் உதவி தேடினா அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இது ஹதீஸ். அப்ப இதா சஅல்தும் ஃபஸலில்லா, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா, அதோட அர்த்தம் என்ன, நாம பிரார்த்தனை செய்து துவா செய்து எதை கேட்டாலும் யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். நாம எந்த ஒரு உதவி தேடினா துவாவின் மூலமாக, நீங்க ஒரு தலைவலிக்குது, அல்லாஹ் எனக்கு தலைவலியை போக்குன்னு துவா கேட்டாலும் யார்கிட்ட மட்டும் துவாவின் மூலமாக அல்லாஹ்ட்ட கேட்போம். மனுஷன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்போம். மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம், அவர் தலைவலி மாத்திரை தருவார். இது துவா கிடையாதுல்ல, இது மனித சக்திக்கு உட்பட்டு ஒருவருக்கு உதவி செய்வது. நாம துவாவின் மூலமாக நமக்கு ரொம்ப ஒரு அல்பமான விஷயமா நம்ம பார்வைக்கிறது, அதை கேட்டோம் யார்கிட்ட தான் கேட்கணும், துவாவின் மூலமாக கேட்டால் அல்லாஹ்ட்ட தான் என்ன செய்யணும், கேட்கணும். அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. இதுதான் அதனுடைய விளக்கம். இந்த பாத்தினியாக்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா, இதா சஅல்தும் ஃபஸலில்லா, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், மனைவிட்ட போய் கொஞ்சம் தண்ணி தான் கேட்கிறோம், எதை கேட்டாலும் யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்போ மனைவிட்டு தண்ணி தான் கேட்குறீங்களா, ரசூல் தானே சொல்லியிருக்கிறாங்க, எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எப்படி மனைவிட்டு தண்ணி தான் கேட்கறது, சாப்பாடு எடுத்தோன்னு எப்படி கேட்கறது? நீங்க என்ன உதவி, இதை ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ என்ன உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடு நபி அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு உதவியை உங்க பிள்ளைகிட்ட கேட்குறீங்க, அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும், பிள்ளைகிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட யாரு அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்கி முறியது வாங்கி நல்ல பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஆள்கிட்ட இப்படி கேள்வி கேட்பாங்க. நம்ம சரிதானே, எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், என்ன உதவி கேட்டால் அல்லாஹ்ட்ட உதவி தரணும். அப்போ அதுக்கு அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்குங்க, நீ மனைவியை மனைவியாக பார்க்க கூடாது, அல்லாஹ்வாக பார்க்க வேண்டும். யாரை பார்த்தாலும் யாரா பார்க்கணும், அவங்கள அல்லாஹ்வா பார்த்துடணும். ஒரு அப்துல் காதர் 5 ரூபா கேட்குறீங்க, அப்துல் காதரா பார்க்க கூடாது, அப்துல் காதர் என்ன செஞ்சிரு, அல்லாஹ்வா பார்த்துரு. உன் மனைவியை நீ அல்லாஹ்வா பார்த்துரு, உன் சகோதரனே அல்லாஹ்வா பார்த்துரு. ஒரு ராமசாமி கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிற, ராமசாமி அல்லாஹ்வா பார்த்துரு. ஏதாவது ஒரு நாய் உனக்கு ஒரு உதவி செய்யுது, அதட்ட நீ ஒரு உதவி கேட்கிற, நாயை நீ அல்லாஹ்வா பார்த்துரு. எல்லா பொருளும் காணும் பொருள் எல்லாம் பரம்பொருளாக என்ன செய்ய நினைத்துக்கொள் அப்படிங்கிற அந்த வழிகேட்ட என்ன செஞ்சிருவாங்க, மைண்ட்ல திணிச்சிருவாங்க. அவங்களுடைய சிந்தனைக்கு உள்ளானவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன மக்கள்கிட்ட அவங்களுடைய சிந்தனைக்கு உள்ளானவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேற யாருடைய கருத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. ஏன்னா இந்த ஞானம் அல்லாஹ்ட்ட இருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஞானம். இதை நீங்க என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் இதுக்கு என்ன விளக்கம் அப்படி நீ கேட்டா உனக்கு அந்த கஷ்பு, அந்த அகப்பார்வை உனக்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும் அப்படின்னு செய்வாங்க, வழிகெடுப்பாங்க. இப்படி வழிகெடுத்து
அவங்கள வந்து இஸ்லாத்தை விட்டு இதெல்லாம் யாருடைய திட்டம்னு சொன்னோம்னா, தூய பரிசுத்த இஸ்லாத்துல ஓரிரை கொள்கையை சொன்ன இந்த மார்க்கத்தை வந்து முஸ்லிம்களை வந்து சிலை வழிபாட்டாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வழிகேடர்களால் திட்டமிட்டு நுழைக்கப்பட்ட கொள்கை தான் பாத்தினியா. அவங்க நிச்சயம் இந்த மாதிரி செய்தி எடுத்துக்கொள்வாங்க. பாத்தீங்களா, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் 2 கல்வியை கத்துருக்கிறாங்க, ஒரு கல்வியை நான் பரப்ப மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன தெரியுமா? இந்த கல்வி தான். ஏன் அபூ ஹுரைரா பரப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதை சொன்னா சாதாரண மக்களால் செய்ய முடியாது, அந்த ஞானத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்ம தமிழகத்திலேயே இந்த ஆளுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சதீருத்தீன் பாக்கவின் ஒரு ஆள் இருக்கிறார் சென்னையில், அடையாறுல. இவர்கிட்ட போய் நீங்க கட்டி வச்சிருங்க, நம்ம பார்வையில் ஃபர்து கூற அர்த்தம், சுன்னா கூற அர்த்தம், சூஃபியாக்களுடைய பார்வையில் ஃபர்து கூற அர்த்தம், சுன்னா கூற அர்த்தம், அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சூஃபியாக்கள் வழிகட்ட முஷ்ரிக்கீன்களை வந்து அவங்க என்னென்ன வழிகட்டையெல்லாம் போதிச்சிருக்கிறாங்களோ அதை ஃபுல்லாக என்ன செய்வாங்க, நியாயப்படுத்துவாங்க. பல இந்த அபு யசீதுல் புஸ்தாமி அப்படிங்கிற ஒரு வழிகேடர், அந்த வழிகேடர் என்ன செஞ்சாரு, மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா, என் ஜுப்பா கூட அல்லாஹ் தவிர யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா, ஜுப்பா நம்ம என் சட்டை கூட யார் இருப்பா, என்னுடைய உடம்பு தானே இருக்கும். மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா, ஜுப்பா கூட அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அபு யசீதுல் புஸ்தாமி அப்படிங்கிற அந்த வழிகேடர் சொன்னார். இந்த அபு யசீதுல் புஸ்தாமி இப்படி சொன்னார்ல, இதுக்கு அவங்க ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க பார்க்கணும். அப்படி இறை நினைவிலேயே மூழ்கி 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 இறை காதலர்களாகி இறைவனோடு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, இரண்டரை கலந்து விட்டார்கள். அந்த இறை காதல் அவங்க சில வார்த்தைகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம நேரடி அர்த்தம்லாம் என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாதுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடிய காரியங்களை வந்து சாதாரணமாக செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. அப்ப இந்த மாதிரி இந்த பாத்தினியா என்கின்ற வழிகட்ட கொள்கைக்காரர்கள் வந்து இந்த மாதிரி செய்தி என்ன செய்வாங்க, அபூ ஹுரைரா வந்து ரசூலுல்லாஹ்விடமிருந்து 2 கல்வியை பெற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு கல்வி தான் நம்ம படிக்கக்கூடிய கல்வி, இன்னொரு கல்வி வந்து அது சாதாரண மக்களுக்கும் அதை விளங்க முடியாது. ஏதாவது ஒரு முரீதிட்ட போய் தரீக்கத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அடிப்படைகள்லாம் இருக்குது. நீ முதல்ல ஷரியத்தை படிச்சிட்டியா, அதுக்கப்புறம் தரீக்கத்துக்கு வந்து தரீக்கத்தில் ஒரு இமாம்கிட்ட பையத்து பண்ணி அவர்கிட்ட போனா தான் நீ மாரிஃபத்துன்னு என்ன அர்த்தம், என்ன செய்வாங்க. இதுல இவங்க எந்த அளவுக்கு இந்த பாத்தினியாக்கள் வரம்பு மீறி போனாங்கன்னு சொன்னோம்னா, இந்த ஹலால் ஹராமு இதெல்லாம் வந்து என்ன கிடையாது, சும்மா வெளிப்படையா உள்ள சட்டம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து தாயை திருமணம் முடிக்கக்கூடாது, உடன் பிறந்த சகோதர திருமணம் முடிக்கக்கூடாது, அது கூடாது இது கூடாது சொல்லலாம் வந்து வெளிப்படையான ஒரு அர்த்தம். அவருடைய உள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, அப்படி பிரிச்சு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டிய வழிகேடல் இந்த பாத்தினியாக்கள் இருக்கிறாங்களே. இவங்க வந்து ஒரு மிருகங்களை விட கேடுகட்ட கூட்டம். வரலாறுகளை உங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு ஊர்ல வசிப்பாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு நாய் எப்படி தெருநாயோட கண்ட நாய்களோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து காட்டின கூட்டம் இந்த பாத்தினியாக்கள். சொல்லக்கூடிய பொய்யான வரலாறு கிடையாது. அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தி இவங்க வந்து மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான மக்களால் அடித்து ஒழிக்கப்பட்டார்கள். அவ்வளவு கேடுகட்ட கூட்டம். காபத்துல்லாவில் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை உடைச்சி ஒவ்வொரு கல்லா எடுத்து காபத்துல்லா தரைமட்டம் மாதிரி எங்க அபாபில காணோன்னு கேட்டாங்க இந்த கூட்டம். அபாபில் பறவை எங்கப்பா காணோன்னு சொல்லி ஹஜருல் அஸ்வத் கல் வந்து சில ஆண்டுகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் என்ன செஞ்சது இருந்துச்சு. அவ்வளவு மோசமான வழிகட்ட கூட்டம். அதற்கு பிறகு அதிகமாக லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றளித்து, அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் தான் ஒன்று திரண்டு இந்த அயோக்கியர்கள் அடிச்சு காபத்துல்லா திரும்ப கட்டி ஹஜருல் அஸ்வத் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து வச்சாங்க. அவ்வளவு படு பயங்கரமான கூட்டம் தான் இவங்க. இன்றைக்கு அந்த பாத்தினியாவுடைய தாக்கம் தான் தரீக்கத்துங்கிற பேர்ல இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. தரீக்கத்துங்கிற பேர் சூஃபி வேஷம் போடுறாங்க பாருங்க, ரொம்ப அஹிம்சைவாதிகள் மாதிரி. இவங்களை மாதிரி இம்சைவாதிகள் உலகத்தில் யாருமே கிடையாது. இவங்க கையில் அதிகாரம் போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்களுடைய கதி அதே கதி தான், விட்டு வைக்க மாட்டாங்க. ரொம்ப மோசமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இன்றைய காலகட்டங்களிலேயே சில நேரங்கள் அவங்களுடைய குணங்கள் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய பயம்லாம் என்ன செய்யாது, இருக்காது. எந்த ஹராமும் என்ன செய்வாங்க, துணிந்து செய்வார்கள். அதற்கு காரணம் இதுதான். குர்ஆனுடைய வசனம், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன்,
உமக்கு நம்பிக்கை வரும் வரை, உமக்கு உறுதியான மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. மரணத்துக்கு என்ன பேரு? யக்கீன். யக்கீன்னா அதுக்கு உறுதியானது, மரணத்துக்கு இன்னொரு பேர். இவங்க என்ன செய்ய தொழ மாட்டாங்க. ஏன்பா தொழ மாட்டேங்கிறீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யக்கீன். உமக்கு மரணம் வரும் வரை, அந்த மரணத்துக்கு உறுதின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பயன்படுத்திட்டாங்க. ஒரு சஹாபியுடைய மௌத்துக்கு போகும்போது, அம்மா ஹாதா ஃபகத் ஜாஹுல் யக்கீன், இந்த மனிதருக்கு உறுதியானது வந்து விட்டது. உறுதியானது மரணத்துக்கு என்ன பேரு? உறுதியானது. எந்த நாத்தியவாதியும் கடவுள் இல்லைன்னு சொல்றவனும் யாருமே என்ன செய்ய முடியாது, மரணம்ங்கிறத மறுக்க முடியுமா? அதனால மரணத்துக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கியமா யக்கீன், உறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன்ல நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யக்கீன். நபியே, உமக்கு உறுதியானது, அதாவது இந்த மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. இவங்க என்ன செஞ்சாங்க? யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களும் யக்கீன் இல்லாத ஆட்கள். எங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு விட்டது? யக்கீன் வந்து விட்டது, நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய முரீதுகள் என்ன செய்வாங்க? வழி எடுப்பாங்க, தொழ மாட்டாங்க. தொழுகை என்ன செய்ய, யார் ரொம்ப ஓவரா இந்த சிந்தனைக்குள்ள போயிட்டாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தொழுகையில ஈடுபட மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா, அதெல்லாம் உங்களுக்குள்ள சட்டமா, எங்களுக்குள்ள தனி சட்டம். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? மாரிஃபத்தை அடைஞ்சு நாங்கள் ஹக்கீக்கத்துடைய நிலையை என்ன செஞ்சிட்டோம்? கடவுளோட அல்லாவோட ரெண்டா கலக்கக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லும் போதே தாருல் பகாவிலிருந்து தாருல் ஃபனாவிற்கு போய்விட்டாருமா. ஃபனானா என்ன அர்த்தம்? பாலில் தண்ணி ஊத்துனா என்ன செஞ்சிடும்? பாலையும் தண்ணியை பிரிக்க முடியுமா? இதுதான் ஃபனா. அப்ப தாருல் பக்கானா இந்த உலகம். இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு முகம், உங்களுக்கு ஒரு தோற்றம், உங்களுக்கு ஒரு கோணம், எனக்கு இப்படிதான் இருக்கிறோம். மௌத்தா போனா அதே தான். பரிசக்கூடிய உலகத்திலே நம்ம உடல்ல தான் என்ன செய்யப்படும்? ரூஹு ஊதப்படும். அங்கேயும் உடலோடையும் உயிரோடு தான் இருப்போம். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஆகிரத்தில் நம்ம எப்படி தான் இருக்க போறோம்? உடலோடையும் உயிரோடு தான் இருக்க போறோம். அதான் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இவங்க என்ன செய்வாங்க? மூத்தாயிட்டாரா, தாருல் பக்காவிலிருந்து தாருல் ஃபனா. ஃபனானா இறைவனோடு என்ன செய்து விட்டார், இரண்டரை கலந்து விட்டார், இறைவனாவே என்ன செஞ்சாரு, ஆயிட்டாரு. இது வெளிப்படையாக என்ன செய்ய மாட்டாங்க, மேடைகளில் பேச மாட்டாங்க. இக்கண்ணா வச்சு அக்கண்ணா வச்சு மறைமுகமா அப்படி பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் முரீது வாங்கிட்டும் வச்சுக்கிடுங்க, வெளிப்படையாக என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட வெளிப்படுத்துவாங்க. அப்ப அந்த வழிகேடர்கள் இந்த செய்தியை குர்ஆன் வசனங்களுக்கே தவறான வியாக்கியானம் கொடுத்து வழி எடுக்கக்கூடியவர்கள், அவங்க இதை என்ன செய்வாங்க, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை தவறான முறையில் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் குழப்பங்களை பற்றி சில முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. மற்ற சில சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அதிகப்படியாக கேட்டதை அந்த குழப்பங்களை பற்றி அறிவிக்காம என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய கருத்தை தவிர மார்க்கத்தில் எதுவும் என்ன செய்யப்படவில்லை, மறைக்கப்படவில்லை. இன்னொன்று, இந்த வழிகேடர்கள் சொல்வதை போன்று ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் வெளிப்படையானது, இன்னொரு அர்த்தம் அந்தரங்கமான சொல்லக்கூடியதும் கிடையாது. அவையெல்லாம் வழிகேடு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 43வது பாட தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபால் இன்சாத்துல் உலமாய், அறிஞர்கள் கூறுவதை மார்க்கம் தெரிந்தவர்கள் பேசும்போது அமைதியாக என்ன செய்ய வேண்டும், செவியுற வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு தர்பியா நடக்கும், ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. பெரும்பான்மையான மக்கள் அந்த சபை, கல்வி சபைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. தர்பியான்னு சொல்லிட்டாலே அந்த லட்டையும் பிஸ்கட்டையும் பூந்தியையும் எதையாவது தூக்கிட்டு கொடுக்கும்போது பேச்சாளர் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. அங்கே வாட்டு என்ன செய்யும், சத்தம், டீ கொடுக்குற சத்தம், அது சத்தம், இது சத்தம், ஒரு ஃபாய்தாவும் இல்லாமல் போயிடும். மார்க்க கல்வியுடைய சபைகளில் ரொம்ப 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 முக்கியமானது அமைதி. அமைதி என்று சொன்னால் வாய் மூடி என்ன செய்ய வேண்டும், சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இது மார்க்க சபைக்குரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒழுக்கம். இதுக்குரிய ஆதாரமாக இமாம் புகாரி அவர்கள் 121 நபிமொழியாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له في حجة الوداع, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபி ஹஜ்ஜத்தில் வதா, கடைசி ஹஜ்ஜிலே மக்களுக்கு உரையாற்றும் போது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, இஸ்தன்சித்தின் நாஸ, மக்களை எல்லாம் நீ வாய் பொத்தி அமைதியாக இருக்க சொல். இஸ்தன்சித்தின் நாஸ, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்க கல்வியை மக்களுக்கு உரையாக பயானாக சொல்ல போறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இஸ்தன்சித்தின் நாஸ, மக்களை எல்லாம் அமைதியாக இருக்குமா நீ கோரிக்கை வை அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் எல்லாம் அமைதியான பிறகு மக்களுக்கு அவங்க சொன்னாங்க நீண்ட உரை. அதுல ஒரு உரை என்ன சொன்னோம்னா,
லா தர்ஜிஉ பஅதி குஃபாரை யல்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், எனக்கு பிறகு நீங்கள் லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். யல்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், எப்படிப்பட்ட காஃபிர்கள்? ஒருவருடைய பிடரியை மற்றொருவர் வெட்டக்கூடிய காஃபிர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. இல்ல காஃபிர்கள் குஃபார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன விளங்கிடக்கூடாது? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள் அப்படின்னு விளங்கிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் காஃபிர் அப்படிங்கிற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை. காஃபிர் அப்படிங்கிறதுக்கு மறுத்தான், கஃபரனா மறுத்தவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. காஃபிர் அப்படின்னா விவசாயிங்கிற அர்த்தமும் காஃபிருக்கு என்ன செய்யுது இருக்குது. காஃபிர் அப்படின்னு சொன்னோம்னா மறைக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது. காஃபிர் அப்படின்னு சொன்னா நன்றி கெட்டவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. காஃபிர்ங்கிற வார்த்தை வந்து பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை. கஃபரன் காஃபிர் வந்துட்டாலே அவன் அல்லாஹ் மறுத்தவன் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அந்த குஃபார்ங்கிற வார்த்தையை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம்னா, உண்மையை மறைக்கக்கூடியவர்கள். நீங்க எனக்கு பிறகு லா தர்ஜிஉ பஅதி குஃபார், குஃபார் என்று சொன்னால் மறைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த உண்மையை மறைக்கக்கூடியவர்களாக எனக்கு பிறகு நீ ஆகிவிடாதீர்கள். இந்த உண்மையை மறைக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னோம்னா, இறை மறுப்பாளர்களுடைய பண்பு. அவங்க என்ன செய்வாங்க, அரசியலுக்காண்டி உண்மையை மறைப்பாங்க. அரசியல்வாதிகளை புல் தான் எடுத்து பாருங்க, இந்த உலக லாபத்துக்காக என்ன செய்வாங்க, பொய் பிரச்சாரத்தை என்ன செய்வாங்க, மேற்கொள்வாங்க. அந்த பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது, பொய் பிரச்சாரத்தால் பாதிக்கப்படும் போது ஒருவரை ஒருவர் தாக்கக்கூடிய நிலைமை என்ன செய்யும், உண்டாகும். என்ன செஞ்சாங்க, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டை வந்து ஆக்கிரமித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பிரச்சாரத்தால் உண்மையை மறைச்சு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு சாராருக்கு என்ன செய்யும், நம்ம மேல ஆத்திரவும். நம்ம வந்து என்ன செய்யறோம், பசு வந்து நம்முடைய கடவுள், மாட்டுக்கறி திங்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்மளை அடிச்சு கொள்ளக்கூடிய மனதில் என்ன செய்யும், உண்டாகும். யாரை பற்றிய உண்மைகளை மறைத்தாலும் அங்க என்ன செய்யும், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அண்ணன் போய் தம்பியை பத்தி நீங்க பொய்யான செய்தியை சொல்றீங்க, ஒரு தம்பியை பத்தி அண்ணன் போய் சொல்றேன்னு சொன்னோம்னா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும், பிரச்சனை வரும். அதான் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பிநபையின் ஃபதபையனூ, தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுபடுத்தின பிறகுதான் கொண்டு வந்தவன் தீயவனா நல்லவனான்னு தெரியும். ஒரு செய்தி நம்ம கிட்ட வருது, நம்ம தெளிவுபடுத்தாம நம்பிட்டோம் வச்சுக்கிடுங்க, தெளிவுபடுத்தி பார்க்கும்போது பொய்யா இருந்தா கொண்டு வந்தவன் என்ன செஞ்சிடான், ஒன்னும் அறியாதவனா இருப்பான், ஒன்னும் தெரியாம சொல்லவனா இருப்பான், அதை தெரிஞ்சே ஃபித்னா பண்றவனா இருப்பான். அப்போ அன் துசீபு பி ஜஹா, நீங்க என்ன செய்வீங்க, அதை அப்படி நம்பிட்டோம்னு சொன்னோம்னா அன் துசீபு கௌமம் பி ஜஹாலா, அறியாமையினால் ஒரு சமுதாயத்துக்கு நீங்க பாதிப்பு உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த ஒன்றிற்காக கை செய்தப்படக்கூடியவர்களாக துக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள். உண்மை தெரிய வரும்போது ஆக நம்ம இப்படி சரியா விசாரிக்காம இப்படி நடந்துட்டோமே, நாம இப்படி பேசிட்டோமே அப்படிங்கக்கூடிய கவலை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு விடும். அப்ப குஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு முஸ்லிம்கள் இரு குழுவாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டாலும் அவங்களுக்கு வந்து ஈமான் என்ற தன்மை நீங்கி விட்டதாக அல்லாஹ் சொல்லல. இன் தாயிஃபத்தானி மினல் மூமினீன் நக்தத்தலு, மூமின்களில் இரண்டு கூட்டம் சண்டையிட்டு கொண்டார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சண்டையிடக்கூடிய ரெண்டு கூட்டத்தை என்ன பேர் தான் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் தான் அல்லாஹ் அழைக்கிறான். மூமின்கள் இரண்டு கூட்டம் சண்டையிட்டு கொண்டால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு சாராருக்கு மத்தியில் என்ன செய்யுங்கள், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபஇன்பகத் இஹ்தாஹுமா அல் உஹ்ரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் மீது வரம்பு மீறினால் ஃபகாத்தில் உள்ளதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை நோக்கி திரும்பும் வரை அவர்களோடு என்ன செய்யுங்கள், சண்டையிடுங்கள். ஃபைன் ஃபாவு, திரும்பி விட்டால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா, அவர் ரெண்டு பேரும் மத்தியில் என்ன செய்யுங்க, நீங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். வாக்சித்து, நீதி என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு ரெண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டு இதா காத்தலல் முஸ்லிமான, இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொண்டால் ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டு நரகம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சண்டையிடக்கூடிய ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு கிடையாது. அப்போ சண்டை போடுதல் என்பது இஸ்லாத்தை விட்டு என்ன செய்ய, வெளியேற்றார். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்களை செஞ்சாதான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும். அதாவது சண்டை போட விளங்கிடக்கூடாது. சண்டை இப்போ ரெண்டு பேர் ஒரு 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 மூமினா இருக்கக்கூடிய விபச்சாரம் பண்ணா வச்சுக்கிடுங்க, விபச்சாரங்கள் பெரும்பாவத்தை செஞ்சிருக்கிறான், திருடிட்டாங்க திருட்டு என்ற பெரும்பாவத்தை செஞ்சிருக்கிறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவானா போக மாட்டான், அவன்கிட்ட ஈமான் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அப்ப இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இறை மறுப்பாளர்களுடைய தன்மை என்ன? உண்மையை மறைச்சு ஒருதனுக்கு ஒருதன் வெட்டி கொண்டு சண்டை போடுவான். அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. எனக்கு பிறகு உண்மையை மறைச்சு ஒரு ஆட்சியாளர்கிட்ட ஒரு ஹக்கு இருக்கும், நீங்க அவரை ஆட்சியை விட்டு இறக்கணுங்கிறதுக்காண்டி, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு இறக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க உண்மையை மறைச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வெட்டி கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, திரும்பி போயிடாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவுரையாக சொல்றாங்க. சிலர் என்ன செய்வாங்க, பார்த்தீர்களா, சஹாபாக்களை ஒருவருக்கு ஒரு வெட்டி கொண்டு காஃபிரானார்கள் அப்படிம்பாங்க. காஃபிரான அந்த அர்த்தம் என்ன? உண்மையை, அதாவது அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாலும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அறிவுரை என்பது, எனக்கு பிறகு நீங்க உண்மையை மறைக்கக்கூடியவன என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிராதீங்க. ஒருவருடைய கருத்தை ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு கொண்டு உண்மையை மறைக்கக்கூடிய கூட்டமா நீங்க மாறிவிடாதீர்கள் அப்படிங்கிற அறிவுரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் பெண்களுக்கு கூட சொல்றாங்க, பெண்களே நீங்க குஃபுர் பண்றீங்க. அதாவது குஃபுர்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய குஃபுரா? அப்ப பெண்கள்லாம் கேட்கறாங்க, யக்ஃபுருன பில்லா, சஹாபாக்கள் கேட்கறாங்க, அப்பெண்கள் அல்லாஹ்வையே மறுத்தார்கள்? இல்லை. யக்ஃபுரு அஷீர், கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமா இருந்தாங்க. அந்த இடத்துல குஃபுர்னா என்ன அர்த்தம்? நன்றி கெட்டத்தனமாக நடப்பது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஜிபுல் குஃபார், அது விவசாயிகளே அது ஈர்க்கிறது. அந்த இடத்துல குஃபாருக்கு என்ன அர்த்தம்? விவசாயிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஃபாருங்கிற வார்த்தையை, காஃபிருங்கிற வார்த்தையை விவசாயி அப்படிங்கிற அர்த்தத்திலும் அரபி மொழியில் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல லா தர்ஜிஉ பாதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் உண்மையை மறைக்கக்கூடிய கூட்டமாகி, எலுரிபு பாதுக்கும் ரிகாப பாதின், ஒருவருடைய கழுத்தை, ஒருவருடைய பிடரியை இன்னொரு வெட்டக்கூடிய கூட்டமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செஞ்ச அறிவுரை சொன்னாங்க. ஏதாவது இருந்தாலும் உண்மை தன்மையை பாருங்க, நியாயத்தை பாருங்க, நீதியை பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, அறிவுரை என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போனாங்க. அதனால இதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, ரெண்டு குரூப் சண்டை போட்டாங்க, அதனால காஃபிர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதை மாதிரி ஒரு வழிகேடு எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், வகிதாலுஹு குஃப்ருன், அவனோடு சண்டையிடுவது குஃபுர். குஃப்ருன்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிமோடு சண்டையிடுவது என்பது உண்மையை மறைத்தல். ஒரு முஸ்லிமோடு என்ன செய்யக்கூடாது, சண்டை வரக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லிமோடு ஆயுதம் தாண்டி போராடுவது என்பது பல உண்மைகளை மறைத்தால் தான் என்ன செய்யும், நாம அவனை கொள்வதற்குரிய நிலைமை நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு முஸ்லிமோடு ஆயுதம் தாங்கி போராடுவது அது குஃபுர் அப்படின்னா இறைவனை மறுக்கக்கூடிய குஃபுர் அல்ல, அது ஒரு பெரும்பாவத்திற்கு நிகரானது என்ற அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாசகத்தை நபியான சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இஸ்தன்சித்தின் நாஸ், மக்களை எல்லாம் நீங்க என்ன செய்ய, அமைதியா இருக்க சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும் என்றால், தொழும்போது குர்ஆன் ஓதப்படும் என்றால் நீங்க வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ வஅன்சித்து, செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் பொத்தி இருங்கள். அப்ப ரெண்டும் முக்கியம், வாய் பொத்தி இருக்கணும், சிந்தனையும் என்ன செய்ய வேண்டும், மார்க்க கல்வி என்ன சொல்லப்படுகிறது, என்ன மார்க்கத்திலிருந்து என்ன எடுத்துரைக்கப்படுகிறது என்கின்ற அந்த சிந்தனையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சிந்தனையோடு நாம் கேட்பதற்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நாம் வாய் பொத்தி அமைதியாக இருந்தால் தான் அதை நம்ம செவியேற்க முடியும். அப்போ கல்வியுடைய சபைகளில், மார்க்க கல்வியுடைய சபைகளில் நாம் அமைதியை பேணுவது மிக மிக முக்கியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக இமாம் புகாரி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய செய்திகளின் விளக்கங்களை, வரக்கூடிய வாதங்களை நாம் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க